everyone, good morning there and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. எங்களுடைய வீக்கெண்டும் இங்கே நல்லா இருந்தது. ஸோ இது போன வாரம் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கம்பைண்டான ஒரு vlog எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வாட்ச் பண்ணுறீங்கன்னா வெல்கம் அண்ட் ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். அண்ட் இப்போ கூட ஒரு சில பேர் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. நான் வந்து கோஸ்டாரிக்கா, இட் இஸ் கால் தி சென்ட்ரல் அமெரிக்கா ஆர் தி லாட்டின் அமெரிக்கா, அந்த கண்ட்ரியில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நாங்கள் இங்கே தான் இருக்கோம். மற்ற டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வீடியோவில் ஒரு விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 செடி வந்து இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது துளசி, என்ன இந்த கலரில் இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து இந்த கருந்துளசி செடி தான் வந்து கிடச்சிது. ஒரு ஃப்ரெண்டு யூஎஸ்க்கு போயிட்டாங்க, அவங்க எங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலை செடியும் ஒரு புதினா செடி உங்களுக்கு ராகேஷ் தெரியும், எல்லாருக்கும் என்னுடைய விலாகில் பார்த்துருப்பீங்க. அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்தியாவுக்கு. ப்ராபப்ளி வென் தே ஆர் பேக் நான் திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஒழுங்காக அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம வைக்கிற செடியை தவிர தேவையில்லாமல் நிறைய சைடில் வளருதுங்க. இந்த புல் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஏதோ ஒரு செடி, ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வருது. இதெல்லாம் எப்படி ட்ரிம் பண்ணால் இன்னும் அதிகமாக தான் வருது. நான் வந்து யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கேனில் என்னால் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்ற முடியாது. நான் கண்டிப்பாக அந்த கார்டன் ஸ்ப்ரே இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி சின்னதாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் மைண்டில். பட் இப்போதைக்கு நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் எட்ஜஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ரெகுலராக வந்து இந்த மாதிரி ஒரு 2 லிட்டர் பாட்டில் வந்து தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிடுவேன். ஸோ தட் நான் திருப்பி போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த கருந்துளசி இப்போ சீசன் இல்லை போல இருக்குது. ஏன்னா அந்த இலையெல்லாம் கொட்டுது, திருப்பி அதே ஒரு மாதிரி பர்பிள் க்ரீனில் தான் வந்து வளருது. இதுக்கு வேறு ஏதாவது டிப் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஆட் பண்ண அப்படின்னா. நான் வந்து யூஸ்வலாக வந்து இந்த காஃபி பொடி இருக்குல்லங்க, டிகாக்ஷன் பொடி, அந்த லெஃப்ட் ஒரு காஃபி பொடி வந்து இதில் போடுவேன். அதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுவேன். வளருது நல்லா தான். ப்ராபப்ளி அந்த துளசிக்கு இது சீசன் இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன். மின்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த கருவேப்பிலை செடி கூட இன்னொரு பச்சை மிளகா செடியும் இருக்குது. அதில் இன்னும் ஒரு பச்சை மிளகா கூட ஆனால் வரலை. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விடுவேன். ஈவினிங்னு சில டைமில் செகண்ட் டைம் வந்து தண்ணி ஊற்றுவேன். அண்ட் இந்த லெஃப்ட் மோஸ்ட்டில் இருக்கிற ஆலோவேரா வந்து எங்களுது இல்லை, இது எங்கள் காண்டோலேயே வச்சுருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு என்னுடைய குக்கிங் ஸ்கெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து சாட்டர்டே நாங்கள் லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். லன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாண ஸ்டைலில் வெஜிடபிள் பிரிஞ்சி ரைஸ் பண்ணியிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்தது. இங்கே வந்து மீல் மேக்கரை, குட்டி மீல் மேக்கர் எங்கிட்ட இருக்குது, அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 kg ரைஸ், கிட்டத்தட்ட இந்த கப்பில் ஒரு 3 கப் ஆஃப் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். எங்கள் ஃப்ரெண்டு அவருக்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காவை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன். ஸோ பாத்திரம் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஒரு 2-3 வெசல் மட்டும்தான் இருக்குது. குக்கிங் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த வெசல்ஸ் எல்லாமும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்களில் வெங்காயம், தக்காளி அண்டு என்ன நமக்கு வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆனியனை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் பண்ணலைங்க, ஒரு ஹெவி பேஸ்டான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசலில் பண்ண போகிறேன். ஏன்னா யூஸ்வலாகவே நம்ம குக்கரில் தான் பண்ணுறோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ப்ளஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து குக்கரில் வச்சோம் அப்படின்னா சில சமயம் நமக்கு ஒரு விசில் விட்டால் கூட குழஞ்சி போயிடுது. அதனால் நான் வந்து ஒரு ஓப்பன் வெசல்லையே பண்ணலாம், ஒரு தம் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்ததுனால கொஞ்சமாக பைசெக்ட் பண்ணி அந்த மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி போட்டேன். அப்புறமா பச்சை மிளகா என்னடா இப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, ஃப்ரீசர் கிட்டக்க தெரியாமல் வச்சுட்டேங்க. அதனால் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக ஒரு மாதிரி ஆகிடுச்சு. மற்றபடி நல்லா தான் இருந்தது. ஸோ ஒரு 3 பச்சை மிளகா, நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ, மெயினாக பச்சை மிளகா தான் இதில் காரம், அதனால் நான் 3லேருந்து 4 எடுத்திருக்கேன். அண்டு தேவையான அளவுக்கு தக்காளி, ஒரு 1.5 தக்காளி வந்து பெருசாக எடுத்திருக்கேன். மீதி 1/2 தக்காளியும் இன்னொரு பாதி வெங்காயமும் அங்கே வச்சுருக்கேன் இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் ரைத்தாக்காக வச்சுருக்கேன். ஆனியன், டொமேட்டோ, கேரட் அதெல்லாம் போட்டு ரைத்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். குக்கும்பர் இருந்ததுன்னா குக்கும்பரும் போடலாம். ஐ திங்க் அன்றைக்கி எங்கிட்ட குக்கும்பர் இல்லை, அதனால தான் நான் அது கட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. ரைத்தாக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன பச்சை மிளகா அதெல்லாமும் செப்பரேட்டாக வச்சுட்டேன். இப்போ இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் நமக்கு பிடிக்குமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ,
அப்புறமா ஃப்ரோசன் பீஸ் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நமக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக பிரிஞ்சி ரைஸில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கேரட் பீன்ஸ் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஹெவி பாட்டம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வந்து பார்த்திங்கன்னா, கடாயில் இது ஆக்சுவலாக வந்து பிரியாணி மேக்கர் தான் ஆக்சுவலாக அது. இந்தியாவில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து மஹாஸ் வெசல் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் கூட அவங்க பேஜ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து முடிஞ்சதுன்னா லிங்க் கொடுக்குறேன். அவங்க எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கும்போது வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சூப்பர்பான ஹெவி பேஸ்டு வெசலுங்க அது. இந்த மாதிரி நிறைய டைப்பில் வச்சுருக்காங்க. இது வந்து 3 லிட்டர் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஹெவியாக இருந்தது. அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா 3 கோட்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட பண்ணுறதுனால இதில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து எண்ணெய் நெய் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ என்னென்ன நம்மக்கிட்டக்க ஹோல் ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். என்னடா ஆங்கிள் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு ஆங்கிள் எடுத்தால் அப்புறம் இது வச்சு அப்படியே எடுத்துடலாமா அப்படின்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஸோ ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். ஃபைனலி வந்து ஒரு இடத்துல செட் பண்ணி நான் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா இது பெரிய கடாயாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக ஐடியா இல்லை இது எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதுனால. ஹெவியாகவும் இருந்தது, அதே சமயம் ரவுண்டு ஹைட் எல்லாமே இருந்தது இந்த பாத்திரம். ஸோ அது வந்து ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வேறு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன் நான், உங்களுக்கு தெரியுங்க. ஸோ பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். ஸோ இந்த ஆங்கிள் செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இது வதங்கிட்டே இருக்கட்டும் பார்ப்போம், இது நல்லா கிளியராக இருந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி அதையும் எடுத்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ எனக்கு என்னென்னா என்னுடைய கை தான் நிறைய ஃபோக்கஸ் ஆன மாதிரி இருந்தது வெசலை விட. அதனால் நான் வந்து ஃபைனலி வந்து ஃபோக்கஸை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ மாற்றி காமிக்கிறதுக்காக மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணோன்னா ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து நல்லா வதக்கிக்கணுங்க. அந்த வெங்காயம் கலர் மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நல்லா நம்ம வதக்கிக்கணும். இது லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி தெரியும், பட் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய அந்த இதனாலே தவிர மற்றபடி இந்த வெசலில் சுத்தமாக அடி பிடிக்கல. ரொம்பவே நல்லா வந்தது. நம்ம கலராக அழகாக கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி நல்லா சுருண்டு அப்படியே நமக்கு வதங்கி நல்லா சாஃப்டாக ஆற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். இப்போ இப்படி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் அண்டு பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா மீல் மேக்கர் இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். எகெயின் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ, சில பேருக்கு காலிஃப்ளவர் பிடிக்கும், சில பேர் கேப்சிகம் கூட பிடிக்கும், அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ட்ரெடிஷ்னலான கல்யாண பிரிஞ்சியில் இந்த வெஜிடபிள்ஸ் தான் யூஸ்வலாக இருக்கும். நான் வந்து ஒரு செமி சர்க்கிள், ஒரு க்யூப் அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் நீட்டமாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் இங்கே. ஸோ இங்கே வந்து ரைஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதிலிருந்து அந்த சின்ன கப்பில் 1 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு காரமிளகாப்பொடி. இதில் வந்து காரமிளகாப்பொடி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போகிறோம், ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போகிறோம். ஏன்னா கலர் ரொம்ப ரெட்டாக அப்படிலாம் வராது இது. அண்டு கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கண்டிப்பாக வேகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கூடவே வந்து கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரம் மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணுங்கள், ஆனால் பிரியாணி மசாலா வேண்டாம். ஏன்னா அது நம்ம நார்மல் வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டுக்கு மாறிடும். அதனால் எனி கரம் மசாலா ஒரு கறி மசாலா பவுடர் இல்லை சிக்கன் கறி மசாலா பவுடர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நான் கவர் பண்ணி வச்சுட்டேன். எல்லா காய்கறியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்துடுச்சு, நல்லா சாஃப்டாகவே குக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 90% குக் ஆனால் போகிறோம். நம்ம மீதி ரைஸ் சேர்க்கும்போது கூட குக் ஆகிடும். இந்த இடத்துல தாங்க நான் தேங்காய் பால் தண்ணி ரைஸ் ஆட் பண்ண கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சுங்க. ரொம்ப சாரி, என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த இடத்துல ஆனில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன், பட் மிஸ் ஆகிருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம ஊற வச்சுருந்த அந்த 3 கப் அரிசி
அதுக்கு வந்து 3 கப் தேங்காய் பால், 3 கப் தண்ணி ஈக்குவலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குட்டி மெஷரிங் கப் நான் காமிச்சேன் இல்லைங்களா, இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் மெஷரிங் கப் தான். இதில் வந்து 3 அரிசி எடுத்ததுனால 6 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஸோ 3 வந்து தேங்காய் பாலும், மீதி 3 வந்து ரெகுலர் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போட்டு இப்போ நல்லா கொதி வரணும். கொதி வந்து அந்த அரிசியெல்லாம் வந்து கொஞ்சம் லெவல் ஆகிற வரைக்கும் நம்ம ஹைலியே தான் வச்சுருக்க போகிறோம். இப்போ நான் ஒரு லிட் போட்டு இதோடைய மூடியோடு வருதுங்க அது. ஸோ அதோடைய மூடியே வச்சுட்டு பக்காவாக சீல் ஆகுது. கொஞ்சம் கூட அங்கே இங்கே கேப் இல்லை, ரொம்ப நல்லா சீல் ஆகுது. இதை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நான் திறந்து பார்க்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக தண்ணி அந்த நம்ம விட்ட அந்த ரைஸ் அந்த லெவல்லாம் ஈக்குவலாக வந்துருச்சு இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுவேன். சில பேர் ஃபுல்லாகவே பிரியாணி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை நான் ஃபுல் சிம்மில் வச்சுருவேங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை அடியிலேருந்து கலந்து கொடுக்கணும். ஸோ நமக்கு அந்த ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக கலந்து கொடுத்துட்டு நல்லா அந்த லிட்டை போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு தனியாக வந்து தோசைக்கல் வைக்கிறதோ அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே வெயிட் வைக்கணும் அப்படிங்கிற எந்த நெசசிட்டியுமே எனக்கு இல்லை. ஏன்னா இதோடைய மூடியே வந்து பர்ஃபெக்டாக வந்து கவர் ஆச்சு. சைடில் வந்து ஸ்டீம் எங்கேயுமே லூஸ் ஆகாத மாதிரி மேலேருந்தும் குக் ஆகிற மாதிரி நல்லா கரெக்டாக கவர் ஆச்சு. அதனால் நான் இதை ஃபுல்லாக இப்படி லெவல் பண்ணிவிட்டு அந்த லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக, கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் பயங்கர டேஸ்டியாக ஒரு மைல்ட்லி ஸ்பைஸ்டோட கல்யாண பிரிஞ்சி ரெடியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சிஜனோன்னு ஒரு மால் இருக்குது. நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன், அனுடைய பர்த்டே வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த மால் பற்றி. அது கிட்டக்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக அது ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி தான் இருந்தது. அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய ஃபன் ரைட்ஸ் போட்டிருந்தாங்க. நம்ம தீம் பார்க் இருக்குல்ல, தீம் பார்க் ரைட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. என்னடா இவ்வளோ பெரிய இடத்துல இப்படி ஒரு தீம் பார்க் மாதிரி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்கள், அதுதான் ஆக்சிஜனோ மால். எக்ஸாக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். பார்க்கிங் வந்து இங்கே வெளியிலையும் அவைலபிளாக இருந்தது அண்ட் உள்ளேயும் இங்கே எல்லாமே ஆக்சுவலாக ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக அதான் உண்மை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பெர்மிஷன் கேட்டு வெளியிலேயே விட்டுட்டாங்க. ஜெய் வந்து ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது, அதுலேயும் இருந்தது. அன்றைக்கி செம்ம கூட்டம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் போனோம். ஸோ ஐ திங்க் இது ஒரு 6-6:30 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க, ரொம்ப நேரம் கிடையாது அப்படின்னு. ஸோ கரெக்டாக நாங்கள் ஒரு 4 மணிக்கு இருக்கோம்னு நினைக்கிறேன். 4:15 மாதிரி நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய கடைகள்லாம் இருந்தது. அண்ட் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம், அந்த ப்ளூ கலரில் இருந்தது இல்லையா, அது வந்து வாஷ்ரூம் அது வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸில். என்னவோ தெரியல, என்னவோ புதுசாக ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம ஊர்லலாம் இது பார்த்துருக்கேன், பட் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த ஸ்பேஸில் ஏதோ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, தெரியலங்க. ஏதாவது ரைட்ஸ் வரப்போதா, இல்லை போட்டிங் மாதிரி, ஜம்பிங் கேசல், என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லா ரைடும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்து செம கூட்டம், அதனால் மெதுவாக லைன் எடுத்து தான் வந்து போகிற மாதிரி இருந்தது. நான் எதுக்கும் போல வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் த்ரில் ரைட் மாதிரி இருந்ததா. எங்கே நான் வாமிட்டே பண்ணிவிடுவேங்க. ரொம்ப த்ரில் ரைட்ஸ்லாம் இருந்தால் வாமிட் பண்ணிவிடுவேன். இந்த ஹவுஸ் மாத்திரம், ஹாண்டிங் ஹவுஸ் மாத்திரம் நான் போகலாம் அப்படின்னு நினச்சேன், எண்டில் போகலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பயங்கர க்ரௌடு. டிக்கெட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. எனக்கும் ஜெய்க்கும் வந்து எல்லாத்துக்குலாம் சார்ஜ் பண்ணலை, பட் பயங்கர க்ரௌடாக இருந்தது. அதனால் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த ரைட்லாம் சூப்பருங்க, பார்க்கவே செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. இது வந்து அந்த போட் ரைடு இருக்கும்ல, ஷிப்பு மாதிரி 2 சைடும் டுவர்ட்ஸ் ஹையாக போயிட்டு வரும், அது வச்சுருக்காங்க. பட் இன்னும் அதை கொண்டு வரல. அதை கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னும் இங்கே நிறைய ஒர்க் வந்து ப்ராசஸில் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ ஹோப்ஃபுல்லி நிறைய ரைட்ஸ் வரும். ஏன்னா ஸ்பேஸும் இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய ரைட்ஸ் கொண்டு வரலாம். நிறைய இருக்கிறதுனால மேபி வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு பெரிய கார் பார்க்கிங்காக தான் இருந்திருக்கு. கார் பார்க்கிங் நம்பர் ஸ்லாட்ஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். அதை வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பசங்களுக்காகலாம் இல்லைங்க, நம்ம எல்லாருமே போகிற மாதிரி தான். ஏன்னா எல்லாத்துலேயுமே பெரியவங்களாமும் போனாங்க. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக இது. ஓகே, இப்போ என்னெல்லாம் ரைட்ஸ் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கப்பு மாதிரி இருந்தது, ஒரு குட்டி குட்டி கப்பில் 2 பேர் உட்கார்ற மாதிரி. அனு அப்பா ஜெய் வந்து ஃபஸ்ட்டே ஏறிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் வந்து உட்கார விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷ் அனு அவங்க போனாங்க. நான் போகலை, நல்ல வேளை நான் போகலை. ஏன்னா அப்படி ஒரு ஸ்பீடுங்க அது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 செகண்டு தாங்க. இந்த ஒரு ரவுண்டு வந்து லெஸ் தேன் 3 செகண்ட்ஸில் சுற்றினாங்கன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ஓகே சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு டெம்ப்ரரி தீம் பார்க் மாதிரி தானே அப்படின்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை. ரைட்ஸ்லாம் பயங்கர த்ரில்லிங்காகவும் இருந்தது. ஜெய் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போகும் அப்படின்னு. இதில் என்ன வேறு வான்னு கூப்பிட்டாங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன், நீங்களாம் ஃபஸ்ட்டு போங்க, எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை அப்படின்னா அப்புறம் பார்க்கலான்னு. பட் இந்த ஸ்பீடை பார்த்துட்டு வாய்ப்பே இல்லை, நான் போகலைங்க. அப்புறம் இப்படி ஸ்லோ வர மாதிரி இருக்கா, அப்பாடா முடிஞ்சுது அப்படின்னு எல்லாருமே நினைக்கும் போது என்ன பண்ணாங்க, ஃபார்வர்ட்லேயே வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோயோ பயங்கரமாக இருந்தது. முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற டைமில் எகெயின் வந்து ஸ்பீடுன்னொன்னே செம்ம த்ரில்லிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக முடிஞ்சுதுங்க. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. பட் அனு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணா. அவள் இன்னும் பெரிய பெரிய ரோலர் கோஸ்டர்லாம் ரொம்ப நார்மலாக போவாள். அண்டு இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயினில் இந்த குட்டி ரோலர் கோஸ்டருக்குள்ள ட்ராகன் கோஸ்டர் அது இருந்தது. அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு சீட்டில் வந்து ஒருத்தர் தான் உட்கார முடியும், அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இருந்தது அது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஜெய் ஏற்றிட்டு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட்ஸில். அதுக்கப்புறம் சந்தோஷ் நானும் வந்து போனாங்க. எனக்கு ஆக்சுவலாக இதில் போகணுன்னு ஆசையாக தான் இருந்தது. எகெயின் அது மேலே போகும்போது ரொம்ப த்ரில்லாக இருக்குமா என்னன்னு தெரியல, என்னவோ தெரியல. அன்றைக்கி நம்ம வாமிட் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே நான் வந்து போகல. இவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ரைடு. இதுவும் ஆக்சுவலாக க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு, சின்ன குழந்தைங்க ரைடு மாதிரி தானே இருக்குது. ஆனால் எல்லாருமே நல்ல த்ரில்லிங்காக தான் இருக்குது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஷிங் கார், அது வந்து சந்தோஷம் அனு அப்புறம் அங்கே சில பேரெல்லாம் வந்து போயிருந்தாங்க. அங்கே ஒரு பொண்ணு சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஷிங் காரில் அப்படி டேஷ் பண்ணுது. சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கா பாருங்கள், எல்லாத்தையும் இடித்து தள்ளுறா அவள் பாட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஏன்னா பயங்கர ஜில்லுன்னு ஆகிடுச்சிங்க வெதரு, ரொம்ப கூலாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் எதுவுமே போகாமல் எப்படி கிளம்புறதுன்ட்டு அப்படின்ட்டு எனக்கு மனசே கேட்கல. இந்த ஹார்ஸ் ரைடுலையாவது நம்ம வீல் சேரோடு போய் உள்ளே உட்காந்தாது 2 ரவுண்ட் போகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழகாக அந்த வந்து நடுவில் கரெக்டாக வீல் சேர் ஏறுற மாதிரி இடம் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் தனியாக அவங்கள அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வீல் சேர் பிடிக்கிறதுக்காகவே வந்து அமுச்சு வச்சாங்க அங்கே இருக்கிறவங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போகவும் இல்லை வச்சுக்கோங்க. பட் ஒரு சேஃப்டிக்காக ஆக்சுவலாக வீல் சேர் லாக்லாமும் செக் பண்ணாங்க, லாக் பண்ணியிருக்கேனா அப்படி சொல்லி. பட் ஸ்டில் கூட வந்து ஒருத்தங்க வீல் சேரை பிடிச்சிட்டு நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. நிறைய பேருக்கு இது சிரிப்பு கூட வரலாம், இது ஒரு ரைடா அப்படின்லாம் சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எல்லா பெரிய பெரிய ரைட்ஸில் எல்லாத்துலேயெல்லாம் போனால் எனக்கு ரொம்ப தலை சுற்றுங்க. சில சமயம் நான் வாமிட் கூட பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்தா இங்கே பசங்களாம் நிறைய பேரண்ட்ஸும் ஏறி போனாங்களா, சரி இப்போ என்ன அதனால் வந்ததுக்கு ஒரு 2-3 தடவை சும்மா சுற்றிட்டாவது வரலாம் அப்படின்னு இருந்தது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபியூ மினிட்ஸ். ஐ ரியலி என்ஜாய்டு. ஃபுல் வியூ வேறு பார்க்க முடிஞ்சுதா, அந்த ரோடுடைய ஃபுல் வியூ அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் ஒரு நிறைய தடவை சுற்றினாங்க பசங்களுக்காக. ஸோ நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணோம்.
இவர் தாங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படியே ஏற்றி இறக்கி ரொம்ப கரெக்டாகவே பண்ணாங்க. அப்புறம் இங்கே ஃபுட் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. கோஸ்தாரிக்கன் ஃபுட்டு, பஞ்சு மிட்டாய் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் எதுவும் வாங்கலை, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for watching and see you all in my next vlog. Bye bye.